30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கம்ப்யூட்டர் ஒரு பெரிய விஷயமா இருந்ததோ, அதே மாரி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்நெட்ன்றது எப்படி ஒரு பெரிய விஷயமா இருந்ததோ, அதே தான் இன்னும் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஏஐன்றது ஒரு பெரிய விஷயமா இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா, இதுக்கப்புறம் கோயிங் ஃபார்வர்ட் நெறைய காம்ப்ளிகேட்டடான விஷயம் எல்லாமே சிம்ப்ளிஃபை பண்றதுக்கு ஏஐ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது, நார்மலான ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அதுவும் டேட்டா அனாலிசிஸ் ஏதாவது நீங்க பண்ணீங்கன்னா, எக்ஸெல்லேருந்து டவுன்லோட் பண்ணி லுக்கப்னா என்ன, லுக்கப்னா என்ன இதெல்லாம் கத்துக்கிட்டு, அந்த அனாலிசிஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் மேல ஆகும். பட் இப்போ டூல்ஸ் லைக் ChatGPT, இந்த Claude இதெல்லாம் வச்சு ஈஸியா டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். அண்ட் செகண்ட் திங் வந்து ஸ்பெசிஃபிக்கா சார்ட் ரிலேட்டடான அனாலிசிஸ் எல்லாமே எல்லாமே மேனுவலா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோஸ் எல்லாமே ChatGPTய வச்சு நீங்க எப்படி பேக் டெஸ்ட் பண்ணலாம், எப்படி நீங்க ஒரு பைன் ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அதிலேயே சில எரர்ஸ்லாம் வரும். கொஞ்சம் இன்னும் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். பட் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, சார்ட்டிங் எல்லாருக்குமே தெரியும். ஸோ சார்ட்டிங்ன்றது வந்து ஒரு நார்மல் ஒரு ஸ்க்ரீனர் டூல். அத வச்சு நீங்க நெறைய ஸ்க்ரீனர் பில்ட் பண்ணலாம். நெறைய ஸ்கேன் பண்ணி ஸ்டாக்ஸ செலக்ட் பண்ணலாம். சப்போஸ் எனக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் இந்த வீக் ஒரு போலிங்கர் பேண்டுக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா, ஓகே. அத நீங்க ஈஸியா அதில போய் சார்ட்டிங்க்குள்ள போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு பட்டனா கிளிக் பண்ணி கிரியேட் பண்ற மாரி இருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சார்ட்டிங்க்கே ஏஐ கூட இன்டகிரேட் பண்ணி, நீங்க ஜஸ்ட் டைப் பண்ணா போதும். அதுவே உங்களுக்கான ஸ்க்ரீனரும் கிரியேட் பண்ணிடுது. ஸோ இந்த ஹோல் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்களுக்கு தேவையான விஷயத்த எப்படி டைப் பண்ணி ஈஸியா சார்ட்டிங் ஸ்க்ரீனர்ல நீங்க கிரியேட் பண்ணலாம். ஸோ ரொம்ப நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாம, வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எப்படி உங்களுக்கு தேவையான ஸ்க்ரீனர கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ charting.com அதுதான் வெப்சைட்டு. நீங்க ஒன்ஸ் அதில போயிட்டீங்கன்னா, முக்காவாசி டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே இந்த ஸ்க்ரீனர் டூல்லேயே பண்ணலாம். ஸோ இதுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்ததுன்னா, இதில புதுசா ஒரு ஃபீச்சர் வந்திருக்கு. என்னன்னா, யூசுவலி நாம இப்போ இந்த சார்ட்டிங்கில ஸ்க்ரீனர் கிரியேட் பண்ணோம்னா, இந்த ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கும். அத வச்சு நீங்க கிரியேட் பண்ணணும். லைக் வாட் ஆர் த லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ். அது வந்து இந்த கரண்ட் வீக் ஓப்பன் வந்து லாஸ்ட் வீக் ஓப்பனோட அதிகமா இருக்கா? இல்ல கரண்ட் வீக் ஹை வந்து லாஸ்ட் வீக்கோட அதிகமா இருக்கா? இந்த மாரி விஷயம்லாம் நீங்க ஒவ்வொன்னா மேனுவலா மென்ஷன் பண்ணணும். பட் இப்போ அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. நீங்க டைரக்ட்டா உங்களுக்கான தேவையான கண்டிஷன இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு, மேஜிக் ஃபில்டர்ன்னு இருக்கு இல்லையா? இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு, ஜெனரேட்ன்னு கிளிக் பண்ணிட்டா போதும். அதுவே ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணிடும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து இந்த வீக் ஹையஸ்ட் வால்யூம் வந்திருக்கு. நார்மல் வால்யூம் இருக்கக்கூடாது. இதுவரைக்கும் ஒரு வருஷத்துல இல்லாத அளவுக்கு இந்த 1 வீக்ல பெரிய வால்யூம் வந்திருக்கணும். அந்த மாரி ஏதாவது ஸ்டாக் இருக்கா? அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். ஏன்னா இந்த மாரி ஸ்டாக்ஸ்ல புதுசா ஏதோ இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஏன்னா ஒரு வருஷத்துல இல்லாத வால்யூம் ஒரே வாரத்துல வருதுன்னா, அப்ப ஏதோ ஒரு ஹியூஜ் இன்ட்ரெஸ்ட், ஒரு ஹியூஜ் ஃபண்ட்ஸோ இல்ல வேற ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸோ அத பர்ச்சேஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாரி என்ன ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஷோ மீ லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வேர் கரண்ட் வீக் வால்யூம் இஸ் த ஹையஸ்ட் இன் லாஸ்ட் 1 இயர். அவ்வளோதான். சிம்பிளிஃபைடா போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியல. ஸோ இப்போ நான் ஜெனரேட் கொடுத்தேன்னா, நான் கொடுத்துருக்கிற இந்த பர்ட்டிகுலர் பேராகிராஃப் இல்ல வாட் எவர் த லைனை வச்சு அதுவே அந்த ஏஐ மூலியமா கிரியேட் பண்ணிடும். ஸோ இப்போ நம்ம கீழே போய் பார்த்தோம்னா, அதில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு அப்படின்னு வந்துடும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த இன்டெலெக்ட் நோட் ஸ்டாக் இருக்கு இல்லையா? அதோட வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த வீக்லி சார்ட். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வீக் மட்டுமே 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அதோட வால்யூம் பாருங்க. ஸோ திஸ் இஸ் டிசம்பர் 2024 அண்ட் லாஸ்ட் இயர் டிசம்பர் 2023. இந்த 1 இயரில் இல்லாத அளவுக்கு இந்த 1 வீக்கில் வால்யூம் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அதே மாதிரி இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் இதே மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸ் இங்கே வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய அப் ட்ரெண்ட் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறமா டவுன் ட்ரெண்ட் கம்ப்ளீட் இந்த இயர் டவுன் ட்ரெண்டில் இப்போ தான் ஒரு ஹியூஜ் வால்யூம் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இட் கேன் மூவ் அப் ஃபர்தர். இது 100% மூவ் ஆகுமான்னு தெரியாது. பட் இட் இஸ் அன் இண்டிகேஷன். ஸோ நம்ம ஈஸியாக ஒரு விஷயத்தை நம்ம போய் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் சென்டென்ஸ் பண்ணி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கிரியேட் பண்ணோடனே போதும். ஆட்டோமேட்டிக்காக அது கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்க்ரீன்ஸ் நீங்களே கிரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, ஐ வாண்ட் டு ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு போலிங்கர் பேண்ட் இல்லைனா மூவிங் ஆவரேஜ் இது வந்து எந்த ஒரு ட்ரேடிங் வீலோ நீங்கள் போட்டாலும் வந்துடும். பட் இப்போது எனக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் போலிங்கர் பேண்டில் அப்பர் பேண்ட் இருக்குது, லோவர் பேண்ட் இருக்குது. ஸோ அதில் போலிங்கர் பேண்ட் வந்து ரேஞ்ச் கான்ட்ராக்ஷன், ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ எப்பப்பெல்லாம் வந்து இந்த அப்பர் பேண்ட் கிட்ட ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் போகுது, அப்போல்லாம் என்ன ஆகுதுன்னா அதோட ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு மூமெண்ட்டை விட அதிகமான மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ எனக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் போலிங்கர் பேண்ட் அப்பர் பேண்ட் இருக்கு இல்லையா, அந்த அப்பர் பேண்டுக்கு மேலே வீக்லியில் க்ளோஸ் ஆயிருக்கா அப்படின்னா அது ஒரு ஹியூஜ் அப் ட்ரெண்ட் ஷிஃப்ட்டுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸ் இருக்கா, எந்தெந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணிவிட்டு அதில் ஃபர்தராக நம்ம ஃபில்டர் பண்ணி ட்ரேட் பண்ணலாம், இல்லை இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் சிம்பிளி யூ கேன் டைப் இட் ஷோ மீ த லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வேர் கரண்ட் வீக் க்ளோஸ் ப்ரைஸ் வந்து விச் இஸ் கரண்ட்லி ட்ரேடிங் அபோவ் போலிங்கர் பேண்ட் அப்பர் பேண்ட். அவ்வளோதான். ஸோ இதில் நான் எதுவுமே கிரியேட் பண்ணல, ஜஸ்ட் டைப் தான் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நான் ஜென்ரேட் கொடுத்தவொடனே
அதுவே அதுக்கான தேவையான கண்டிஷன்ஸை ஃபில் இன் பண்ணிவிட்டு எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் அந்த கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னு ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்சூரன்ஸ் ஆஃப் இந்தியன் கார்பரேஷன்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த வீக்லி க்ளோஸ் வந்து அப்பர் பேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ரேஞ்சை விட இப்போ ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகி ஆல்மோஸ்ட் பெரிய ஹை ப்ரைஸ், புதுசாக ஹை ப்ரைஸ் போக 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 இன்னும் ஃபர்தர் அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு, இந்த கண்டினியூஷன் ஆஃப் அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஜென்ரலாக ஒரு போலிங்கர் பேண்ட் போடலாம். பட் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் இந்த மாதிரி ஃபில்டர்டு கண்டிஷன்ஸில் இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்க்ரீனர் சைட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி ஸ்டாக் எதர் அப் ட்ரெண்டில் இருக்கும் இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்கும் இல்லையா? ஸோ எப்போவுமே மார்க்கெட்டில் எதர் ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குன்னா பையர்ஸோட ப்ரெஷர் இருக்கும், மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னா செல்லர்ஸோட ப்ரெஷர் இருக்கும். பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா சம் ஸ்டாக்ஸ் பிகாஸ் ஆஃப் ஒரு இன்டெசிஷன் பீரியட், அதால் அப் ட்ரெண்ட்லேயும் போக முடியாது, டவுன் ட்ரெண்ட்லேயும் போக முடியாது. விச் மீன்ஸ் தட் அதோட ப்ரீவியஸ் வீக் ஹையை க்ராஸ் பண்ணி அதால் மேலே போக முடியல, ப்ரீவியஸ் வீக் லோவை க்ராஸ் பண்ணி அதால் கீழேயும் போக முடியல. அதனால் என்ன ஆகும், அது ஒரு சின்ன ரேஞ்ச் கான்ட்ராக்ஷன் மாதிரி ஃபார்ம் ஆகும். இது ஏன் ரொம்ப முக்கியம்னா இந்த பீரியடில் தான் எய்தர் பையர் இல்லை செல்லர் யாராவது ஒருத்தர் தே வில் கிவ் அப். ஸோ ஃபாலோயிங் வீக் என்ன ஆகும்னா எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் கன்ட்ராக்ஷன் ஆகும்போது ஃபாலோயிங் வீக் எந்த சைடில் பிரேக் அவுட் ஆகுதோ அது வைல்டு பிரேக் அவுட்டாக இருக்கும். ஸோ பேசிக்கலி நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணோம்னா லாஸ்ட் வீக்கோட வீக்லி ப்ரைஸ் எடுத்துப்போம். அந்த லாஸ்ட் வீக்கோட வீக்லி ப்ரைஸோட ஹை ப்ரைஸ் அண்ட் லோ ப்ரைஸ் எப்படி இருக்கணும்னா லாஸ்ட் வீக்கோட ஹை ப்ரைஸ் வந்து அதுக்கு முந்தின வீக் ப்ரைஸோட ஹை ப்ரைஸுக்குள்ளே கீழே இருக்கணும். அதே மாதிரி லாஸ்ட் வீக்கோட லோ ப்ரைஸ் எப்படி இருக்கணும்னா முந்தின வீக் கேண்டிலோட லோ ப்ரைஸை விட கொஞ்சம் மேலே இருக்கணும். ஸோ பேசிக்கலி இப்படி ஒரு கேண்டில் இருக்குன்னா இந்த இன்னொரு வீக்கோட கேண்டில் இருக்கு இல்லையா, அது வந்து இதுக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ இன்சைட் பார் மாதிரி இருக்குது. அப்போ தான் என்ன ஆகும்னா இன்டெசிஷனாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த கேண்டிலை க்ராஸ் பண்ணி எங்கன்னா போச்சுன்னா அப்போ ஹியூஜ் ட்ரெண்ட் இருக்கும். ஸோ அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்ன போட்டிருக்கேன்னா ஷோ மீ த லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வேர் லாஸ்ட் வீக் ஹை ப்ரைஸ் இஸ் லோவர் தென் த ப்ரீவியஸ் வீக் ஹை ப்ரைஸ். அதேமாரி லாஸ்ட் வீக் லோ ப்ரைஸ் வந்து that should be higher than previous week low price. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது கிவ் மீ த கண்டிஷன் சொல்லிட்டு நம்ம ஜென்ரேட் கொடுத்தோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ஃபில்டர் அவுட் அண்ட் கிவ் மீ த லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்டர்லெக்ட் வந்துருக்கு. ஸோ அந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீக் இருக்கு இல்லையா, ஸோ இப்போது கரண்ட்டாக அது பிரேக் அவுட் ஆகி மேலே போயிடுச்சு. பட் போன வாரம் பார்த்தீங்கன்னா அதோட ஓவரால் ஹை ப்ரைஸ் அண்ட் லோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின கேண்டலுக்குள்ளே தான் இருக்குது. இதுதான் இந்த இன்சைட் பார்னு சொல்லுவாங்க. இந்த முந்தின கேண்டில் ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா ரேஞ்ச் கான்ட்ராக்ஷன் ஆகுது, அதுலேருந்து பர்ஸ்ட் ஆகி வெளியே போச்சுன்னா நல்லாவே அப் ட்ரெண்டுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் இந்த வீக் நடந்திருக்கு. இந்த வீக் என்னென்னா கரெக்டாக ப்ரீவியஸ் வீக்கோட ஹையை க்ராஸ் பண்ண உடனே மார்க்கெட் பெரிய மூவ்மெண்ட் ஆகி ஆல்மோஸ்ட் 24% மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஒரு இன்டெசிஷன் பீரியடை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணி அது மூலிமா கூட இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரேடிங் டெசிஷன்ஸ் எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஆல் டைம் ஹை கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணோம்னா அதுவும் ஒன்றும் சிம்பிளிஃபைடான ஒரு விஷயம் தான். ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணாலே போதும் ஷோ மீ த லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வேர் கரண்ட் வீக் க்ளோஸ் ப்ரைஸ் இஸ் நியர் ஆல் டைம் ஹை ப்ரைஸ். ஸோ எந்தெந்த பர்டிகுலர் ஸ்டாக்லாம் கரண்ட் வீக்கோட வீக்லி கேண்டலில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வெரி நியர் டு த ஹை ப்ரைஸ், விச் மீன்ஸ் தட் ஒரு 5%க்கு கீழே ரொம்ப கீழே போக தேவையில்லை, பட் அட்லீஸ்ட் நியர் டு 5% ஆல் டைம் ஹையில் இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் கூட அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணோம்னாலே இட் வில் கிவ் அவுட் ஆல் த லிஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், அதுக்கப்புறமா ஆல் தீஸ் ஸ்டாக்ஸ் எந்தெந்த ஸ்டாக்ஸ் அதில் வந்திருக்குன்னு பார்த்தாலே தெரியும். கேஷ் செக்மெண்ட்டில் இவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது. இந்த இவ்வளோ ஸ்டாக்ஸுமே ட்ரேடிங் நியர் ஆல் டைம் ஹை. ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹை கிட்ட இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் தட் இதுக்கப்புறமா இதே ட்ரெண்டை கண்டினியூ ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் அந்த ஆல் டைம் ஹைக்கான சிக்னிஃபிகன்ஸ். ஸோ ஒரு நார்மல் பிரேக்கை விட ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் வில் டேக் யூ டு த நியூ ஆல் டைம் ஹை. ஸோ அதே தான் இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் ஃபில்டரில் மாற்றிக்கலாம். கேஷ் செக்மெண்ட்டுக்கு பதிலாக சப்போஸ் எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்லி டு மிட் கேப் 50ல் ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் இருக்கா, அந்த ஸ்டாக்ஸை மட்டும் ஸ்கேன் பண்ணுன்னா அதில் இருக்கிற ஸ்டாக்ஸ் மட்டும் கொடுத்துரும். ஸோ இப்போ இந்த கோஃபோர்ஜ்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் ட்ரேடிங் நியர் ஆல் டைம் ஹை. ஸோ ஒரு ஜஸ்ட் ஆல் டைம் ஹைக்கு கொஞ்சம் கீழே தான் இருக்குது, விச் மீன்ஸ் ஒரு புல் பேக் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல நம்ம என்ட்ரு ஆகணும்னா ஒரு மச் பெட்டர் ப்ரைஸ் கூட கிடைக்கும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எதில் ஒன்றாலும் ஃபில்டர் கண்டிஷனில் போடலாம். ஸோ ஓகே, நான் மிட் கேப் 50க்கு பதிலாக நிஃப்டி 500 கூட போடலாம். நிஃப்டி 500 ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ்னால் அதில் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. இல்லை எனக்கு வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் வேணும் ஸ்பெசிஃபிக்காக நான் அதில் ட்ரேட் பண்ண போகிறேன்னா நீங்கள் ஃபியூச்சர்ஸ் செலக்ட் பண்ணி ரன் ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் F1ல இருக்கோ எதெல்லாம் ஸ்பெசிஃபிக்லி நியர் டு ஆல் டைம் ஹை அட்லீஸ்ட் less than 5% கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக என்டர் பண்ணலாம் வித் புல் பேக் ப்ரைஸ். ஸோ திஸ் இஸ் அனதர் ஈஸி ஒரு ஐடென்டிஃபைபிள் கண்டிஷன் டு என்டர் இன் டு ஸ்டாக்ஸ்.
ஸோ இதை வந்து நீங்கள் பொசிஷனலாக என்டர் பண்ணுறதுக்கு மச் பெட்டராக இருக்கும். ஏன்னா இது இன்ட்ராடே கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் ஃபார் பொசிஷனலான வீக்லி கேண்டில் பார்க்கும்போது இன்ட்ராடேக்கும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு ஸ்கேனர் வேணும்னா நீங்கள் அதுவும் இந்த மாதிரி டெக்ஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி அதை ஜென்ரேட் பண்ணி நீங்கள் அதுலேயும் ட்ராக் பண்ணலாம். நம்ம ஃபைனலாக ஒரு இன்ட்ராடேக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் எனக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் சரி நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன வேணும்னா எனக்கு ஒரு புல்லிஷான ஸ்டாக்ஸ் வேணும். ஸோ கிவ் மீ புல்லிஷ் ஸ்டாக்ஸ்னால் இது நிறைய கொடுக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ப்ரீ டிஃபைன்டாக மென்ஷன் பண்ணலாம். என்ன மென்ஷன் பண்ணலான்னா எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் நேத்தோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோஸ் ப்ரைஸ்லாம் இருக்கு இல்லையா, நேத்தோட லோ ப்ரைஸ் வந்து அதுக்கு முந்தின டேவோட ஹை ப்ரைஸ்க்கு மேலே இருக்கணும். விச் மீன்ஸ் தட் நேற்றுக்கு ஹோல் டே அதோட ஹோல் லோ ப்ரைஸே வந்து அதுக்கு ப்ரீவியஸ் டேவோட ஹை ப்ரைஸ்க்கு கீழே போகல அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி புல்லிஷ் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இது. ஏன்னா கம்ப்ளீட்டாக ஃபார் த ஹோல் டே ப்ரீவியஸ் டேவோட லோ ப்ரைஸ் அதுக்கு முந்தின டேவோட ஹை ப்ரைஸ்க்கே கீழே போகல, லோ ப்ரைஸ் கூட இல்லை, அதோட ஹை ப்ரைஸ்க்கே கீழே போகாத போது அது ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் மொமெண்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் நீங்கள் இன்றைக்கி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அது ஹியூஜ் கேம்பப்பாக ஓப்பன் பண்ணலாம், இல்லை ஃபர்தர் அப் ட்ரெண்ட் கொடுக்கலாம். ஸோ அது எந்த மாதிரி இல்லைனா எப்படி இன்றைக்கி பிஹேவ் பண்ணுது அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் கூட நம்ம செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு யூ கேன் ஜஸ்ட் டைப் இன் ஷோ மீ த லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வேர் ப்ரீவியஸ் டே லோ ப்ரைஸ் வந்து இட் ஷுட் பி ஹையர் தென் ப்ரீவியஸ் டு ப்ரீவியஸ் டே ஹை ப்ரைஸ். ஸோ அதுதான் கண்டிஷன். ஸோ அது கொடுத்துட்டு நீங்கள் ஜென்ரேட் கொடுத்துட்டிங்கனாலே அதுவே லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸை க்ரியேட் பண்ணிடும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ஸ்டாக் இருக்குது எம்ஐன்ஸ். ஸோ அதில் நம்ம இந்த போலிங்கர் பேண்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுதான் இந்த கண்டிஷன். ஸோ இதுதான் ப்ரீவியஸ் டேவோட கேண்டில். அதோட ஹோல் டேவோட லோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே அதோட ஹை ப்ரைஸ்க்கு மேலே தான் இருக்குது. அண்ட் அதோட ட்ரெண்ட் தான் இன்றைக்கும் கண்டினியூ ஆகுது. இன்னும் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் அப் ஓப்பன் ஆகி ஸ்டில் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸை விட அதிகமாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணணும் கூட அவசியம் இல்லை, ஜஸ்ட் அப்சர்வேஷன் கூட யூஸ் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் கோஹினூர் ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ கோஹினூர் ஃபுட்ஸும் பார்த்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. எஸ்டர்டேவோட லோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை ப்ரைஸோட மேலே இருக்குது. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேப் அப் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் நேற்றே கூட ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகே நேற்றே கூட பை 325க்கு ஓகே மேபி மறுநாள் கேப் அப் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஹோல் டே இன்னையோட லோ ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் டே ஹை ப்ரைஸ்க்கு கீழே போகல. ஸோ ப்ராபப்ளி நம்ம பிடிஎஸ்டி மாதிரி பண்ணலாம், இன்றைக்கி வாங்கிட்டு நாளைக்கு வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபியூச்சர்ஸ்லையோ இல்லை கேஷ் செக்மெண்ட்லையோ அந்த மாதிரி ஒரு ட்ரேட்ஸ் கூட எடுக்கிறதுக்கு இந்த ஸ்க்ரீனர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ மோஸ்ட்லி நான் கவர் பண்ணிட்டேன். ஏன்னா இதுக்கப்புறமா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏஐ தான் மேக்ஸிமம் உள்ளே இருக்க போது. எனி பர்டிகுலர் வெப்சைட்டை போங்க, இல்லை எனி ஸ்பெசிஃபிக் அனாலிசிஸ் போங்க, ஏஐ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கான டைம் அண்ட் எஃபர்ட்டை இதுக்கப்புறமா கன்சிடரபுளாக கம்மி பண்ண போகிறது இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களோட நெக்ஸ்ட் ஒரு ட்ரேடிங் டெசிஷன்ஸ் இருக்கும் போது இட் கிவ்ஸ் யூ மச் பெட்டர் கன்விக்ஷன். ஸோ நார்மலாக ஒரு ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் போயிட்டு இருக்கிற ஸ்க்ரீனரை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமா நீங்களே எப்படி க்ரியேட் பண்ணலான்னு கற்றுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுங்கள். இப்போ நான் லாஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி ஓகே இன்ட்ராடேல இந்த மாதிரி மூவ்மெண்ட் இருந்தால் நெக்ஸ்ட் டே இப்படிலாம் ஆகுது. ஸோ ப்ராபப்ளி நம்ம இதை வச்சு ஒரு பர்டிகுலர் ட்ரேடிங் ரூல்ஸை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்களே ஒரு க்ரியேட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா தட் வில் கிவ் யூ த மோர் கன்விக்ஷன். அது ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இந்த ஸ்டாக்ஸ் வாங்கலாமா அந்த ஸ்டாக்ஸ் வாங்கலாமான்றது கேட்குறது நீங்கள் டோட்டலாக நிறுத்துருவீங்க. இதை கரெக்டாக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன். ஐ வில் see you guys next week with some other video. Bye.